ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கு நம்ம பேச பொருளாக எடுத்தது, நம்ம எலெக்ஷன் சமயத்தை சொல்லியிருந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியோட தோல்விக்கான காரணங்களையும் தாவேக்கோட வெற்றிக்கான காரணங்களும் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு. தாவேக்கோட வெற்றிக்கான காரணங்களை பார்த்துட்டோம், திமுகவோட தோல்விக்கான காரணங்களை பார்த்துட்டோம். இன்றைக்கு அதிமுகவோட தோல்விக்கான காரணங்கள் என்ன நம்ம பார்க்க போறோம். அதையுமே திமுக தோல்வி காரணங்கள் மாதிரி அரசியல் காரணங்கள் ஒன்றாகவும் மற்ற காரணங்கள் இன்னொன்றாகவும் பிரிச்சு பார்க்க போறோம். இன்றைக்கு நம்ம பேச போறது அதிமுகவின் தோல்விக்கான அரசியல் காரணங்களை குறித்து நம்ம பேச போறோம். எல்லாத்துக்கும் தெரியும், அதிமுக அப்படிங்கிறது கொள்கையோட திமுகவோட ஒரு பெரிய வித்தியாசமான கட்சி கிடையாது. தொடங்கப்பட்ட ஒரே காரணம் கருணாநிதி எதிர்ப்புங்கிற அந்த மைய புள்ளியை வச்சு எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டு அது இன்றைக்கும் கருணாநிதி அவர்களோட வாரிசுகள் திமுக இருக்கிறதுனால அந்த அலவன்ஸ்ல அந்த கட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. மற்றபடி கொள்கை அளவு பார்க்கும்போது இருவருக்குமே அண்ணா அவர்கள் வகுத்த கொள்கை, பெரியார் அவர்கள் வகுத்த கொள்கை தான், பெரிய அளவு கொள்கை வேறுபாடு கிடையாது. ஆனா திமுக இன்றைக்குமே ஒரு திராவிட கட்சிகள்ல ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான திராவிட கட்சிகளா பார்க்கப்படும். அதிமுக கொஞ்சம் சாஃப்ட் திராவிட கட்சி, இன்ஃபேக்ட் நீ கொஞ்சம் சாஃப்ட் இந்துத்துவ உள்ள கட்சின்னு கூட நீங்க சொல்லலாம். அதனால அந்த வாக்குகள் இன்றைக்குமே கொஞ்சம் ஃபேவரபிள் டு அதிமுகவா தான் இருக்கும். அப்போ அதிமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்சி. தொடங்கி 50 ஆண்டுகள் ஆனந்த கட்சியில கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அவங்க இன்றைக்கு 56 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் 50 ஆண்டுகள் அவங்க நிறைவு பண்ணல. அது ஒரு 46 ஆண்டுகள் தான் இருந்துச்சு. அதுல கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் அவங்க ஆளுங்கட்சியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டேர்மோட மீதி பகுதியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 வருஷம் அவர் ஆட்சி செய்யறாரு. அப்ப தொடங்கி 56 ஆண்டுகள்ல 54 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக ஒரு மாபெரும் கட்சி அதிமுக. அப்ப ஏன் இன்றைக்கு அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு நம்ம நிச்சயமா பார்த்துதான் ஆகணும். அதற்காக சில காரணங்கள் இருக்கான நிச்சயமாக இருக்கு. முதல் காரணம் என்னன்னா, அவங்க பிஜேபியோட வச்ச கூட்டணி. என்னடா முதல் காரணமே பிஜேபியோட வச்ச கூட்டணின்னு சொல்றீங்கன்னா இந்த சிரமமான உண்மை. இந்த உண்மையை அவங்க முன்னாள் தலைவர் ஜெயலலிதா அம்மையார் உணர்ந்ததுனாலதான் ஒரு விஷயத்த அவங்க தெளிவா சொன்னாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எடப்பாடி பழனிசாமியார் அவர்களுக்கு RSS காரர்களுடையும் பிஜேபியோட என்ன உறவு இருக்கோ அதை விட மிக நெருக்கமான உறவில் இருந்தவர் ஜெயலலிதா அம்மையார். அவங்களுக்கு எல்லாத்தையுமே பர்சனலா தெரியும். மோடியில இருந்து RSS சர்சஞ்சாலக் வரைக்கும் எல்லாருக்குமே ஜெயலலிதா அம்மையார் மேல ஒரு பாசமும் ஒரு இது உண்டு. ஏன்னா அவங்க பிராமண சமூகத்தை சார்ந்தவர்ங்கிறதுனால அவங்க நமக்கு எதிரியாளவர் அல்ல அப்படிங்கிற ஒரு பாசம் உண்டு. இன்னும் நீங்க திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக அவங்க எதிரியா பார்க்கும்போது ஒரு நேச்சுரல் அலை அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையாரை பார்த்தாங்க. அவங்களும் முதல்ல சில காலம் அதிமுக கூட்டணி வச்சாங்க. அதுக்கப்புறம் உணர்ந்துட்டாங்க, தமிழ்நாட்டுல அதிமுக கூட்டணி வைப்பது என்பது சூசைடுக்கு சமம், அதனால நம்ம அதை பண்ணக்கூடாதுங்கிற அவங்க தெளிவா இருந்தாங்க. ஒன்ஸ் அந்த மிஸ்டேக்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க அதை பண்ணவில்லை. உங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும், மோடி அவர்கள் 2014 எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட அவர் கூட்டணி அப்படின்லாம் இவங்ககிட்ட பேசும்போது கூட ஒரே வார்த்தையில ஜெயலலிதா சொன்னாங்க, வாங்க உட்காருங்க. பிஎம் ஆகி வந்ததுக்கு அப்புறமா தான் சொன்னாங்க, வாங்க உட்காருங்க, நீங்க நண்பர் தான், பேசலாம், நம்ம விருந்து உண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், பட் கூட்டணி உங்களோட வைக்க முடியாது என்னால அப்படிங்கிறது அவங்க தெளிவா இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமியார் பாருங்க, ஜெயலலிதா அம்மையார் உங்களோட மிக மாசான லீடர் சொல்லுவோம், அப்படிப்பட்ட ஒரு தலைவரே செய்ய மாட்டேன், அவருக்கு ஆதாயம் இருந்தும் அவருக்கு எல்லா விதமான செய்யக்கூடிய வழிமுறைகள் இருந்தும், ஏன்னா அவரும் பிராமணர், நேச்சுரலி அவங்க இன்க்ளைன் டுவர்ட்ஸ் RSS அண்ட் பிஜேபி தான், அப்படி இருந்தும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன பிஜேபியோட நீங்க துணிஞ்சு போய் வச்சுட்டீங்க. அப்ப எனக்கு ஒரு பழமொழி தான் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, அது அலெக்சாண்டர் போப் சொன்னார்னு நினைக்கிறேன், fools rush in where angels fear to tread அப்படிம்பாங்க. அதாவது தேவதூதர்கள் உள்ளே நுழைய யோசிக்கும் இடத்திலே முட்டாள்கள் வேகமா நுழைவார்கள், அடிச்சு புடிச்சு நுழைவாங்க அப்படின்னு அந்த பழமொழியோட அர்த்தம். அப்ப உங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் ஒரு தேவதூதர், நீங்க அவங்க போகக்கூடாத ஒரு இடத்துல போற அளவுக்கு போறீங்க அப்படின்னா அதோட நீங்க பெரிய தலைவரா இருக்கணும், நீங்க இல்ல. அப்ப அது முதல் கோணல், முற்றும் கோணல். ஏன் பிஜேபி நம்ம இவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்றோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, மதவாத அரசியல் ஈடுபடாது. ஏன் ஈடுபடாதுன்னா, நீங்க என்னதான் குறை சொன்னா திராவிட பாரம்பரியத்துல மதவெறி அப்படிங்கிறத ரத்தத்துல கம்ப்ளீட்டா கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளா உறிஞ்சி வெளியில் எடுத்துட்டாங்க. மக்களுக்கு அந்த மதவெறிங்கிற அரசியல் இங்க எடுபடாது. அப்படி எடுபடாம இருக்கிற மதவெறியை மட்டுமே மூலமா வச்சிருக்கிற ஒரு கட்சியான அந்த பிஜேபி கூட்டு சேரும் போது தமிழகத்துல இயற்கையாகவே அவங்களுடைய மதவெறி காரணமாகவும் தமிழ் மொழி எதிர்ப்பு காரணமாகவும் தமிழர்கள் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் பிஜேபிக்கு ஒரு ஆன்டி ஓட்னு ஒண்ணு இருக்கு. அது எத்தனை பர்சன்ட் இன்ன வரைக்கும் காஜ் பண்ண முடியும், 30 இருக்கலாம், 40% இருக்கலாம், 50% இருக்கலாம், காஜ் பண்ண முடியாது. அப்படி ஒரு கட்சியான பிஜேபி உங்களோட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல்லயே நீங்க மைனஸ் தொடங்குறீங்க. ஒரு 15%, 20%, 10% தொடங்குறீங்க. பிஜேபி பெருசா சொல்லுங்க, எனக்கு 5% வாக்கு இருக்குன்னு. 5% வாக்கை கொண்டு வருது, 20% வாக்கை வெளியில எடுத்துச்சுன்னா -15% தான். அந்த சூழ்நிலைக்கு நீங்க
தொடங்கும் போதே பிஜேபியோட கூட்டணி வச்சு இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு. அதுக்கு நீ ஆல்டர்னேட்டிவா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் கூட ஒரு பெரிய சுமூகமான உறவில்லை கடைசியில வெளியில நமக்கு வரும்போது தெரிய ஆரம்பிச்சு. இன்னைக்கு சூழ்நிலை பிசிகே ஆகட்டும், கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், பிற கட்சிகளாகட்டும், ஒரு அந்த சுமூகமான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்ப வெளியில நமக்கு தெரியுது. நீங்க காங்கிரஸ் ஆகட்டும், நீங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போது 3 பெரிய கட்சிகளை திமுக இருந்து பிரிக்கிற வாய்ப்பை நீங்க இழந்துடுறீங்க. பிசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், இவங்க 3 பேரோட கொள்கையும் பிஜேபிக்கு ஆதரவா நான் இருக்க மாட்டேன். அப்ப நீங்க பிஜேபின்னு ஓட்டே இல்லாத ஒரு கட்சி உங்களோட வாங்கி வைக்கும் போது நல்ல வாக்கு வங்கி உள்ள பிசிகே, எல்லா தொகுதிகளிலும் வாக்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறம் கொஞ்சம் வாக்குள்ள காங்கிரஸ், இந்த 3 கட்சிகள் நீங்க கதவை சாத்திடுறீங்க. நீங்க பிஜேபியோட கூட்டணி வைக்காம பிஜேபி தள்ளி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருந்திருக்கு. என்ன வாய்ப்பு? அந்த வாய்ப்பு என்னன்னா, இந்த 3 கட்சிகள்ல ஒரு கட்சி 2 கட்சி இல்ல மொத்தமா கூட பிரிச்சு கூட்டணும் உங்களோட கூட்டணி வச்சிருந்திருக்கலாம். திமுகவும் பலவீனப்பட்டிருக்கும், நீங்களும் பலப்பட்டிருப்பீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, முதல்ல பிஜேபி சேர்த்தோம்னா எல்லா கட்சிகளுக்கும், தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான கட்சிகளையும் கதவை அடைச்சிடுறீங்க. பாமக மட்டும்தான் உங்க கூட இருக்குது. அதனால இப்ப இந்த 3 கட்சியும் உங்களோட இல்லாத ஒரு பலவீனமா, நிச்சயமா பலவீனம். ஏன்னா உங்களுக்கு அவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்க ஓட்டு உங்களுக்கு வந்திருக்கும், திமுகவும் பலவீனப்பட்டிருக்கும். அப்ப திமுகவால பிஜேபியை சேர்க்கவும் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும், திமுக சூழ்நிலை என்னன்னா, நீங்க அவர் அலைஸ் எல்லாத்தையும் அவர் கூட்டணி கட்சி எல்லாத்தையும் கூட வச்சுக்கிட்டாலும் திமுகவால பிஜேபியோட கூட்டணி வச்சு நிக்க முடியாது. அப்ப பிஜேபி தனித்து விடப்பட்டிருக்கும், திமுகவும் தனித்து விடப்பட்டிருக்கும், ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அப்ப சின்ன சின்ன கட்சிகள்லாம் திமுக இருந்திருக்கும். இதை நீங்க பண்ணாம பிஜேபியை உங்க கூட சேர்த்து வச்சுக்கிட்டீங்க. இது ஒரு மிக மிக பெரிய ஒரு தவறான டெசிஷன். நீங்க எடுத்தது தவறான டெசிஷன்னால உங்க கூட்டணியில் ஆரம்பத்திலே பலம் வாய்ந்த கட்சிகள் எதுவும் சேர முடியாத மாதிரி பாமகவை தவிர நீங்க அடைச்சிட்டீங்க. நீங்க இதை பண்ணியிருந்திருக்க கூடாது. உங்களுக்கு அரசியல் நீங்க ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கக்கூடிய நான் என்னைக்குமே நினைச்சேன். அந்த விஷயத்த நீங்க இந்த விஷயத்துல விட்டுட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு மத்திய கட்சி நமக்கு உதவி பண்ணுவாங்கிற ஒரே காரணத்துக்காக பிஜேபி வச்சீங்க. அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அப்போ 2வது காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக தலைமையில் இருக்கும் தொண்டர்களுக்கு உள்ளது கனெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் எல்லாருமே தன்னோட ஒரு கடவுளா பார்த்த மாதிரி பார்த்தாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அதிமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் ஒரு கடவுள் பார்த்த மாதிரி பார்த்தாங்க. அவர் தவறே செய்ய முடியாது. எம்ஜிஆர் அவங்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் தவறே செய்ய முடியாது. எம்ஜிஆர் இறைவனுக்கு அடுத்த நபர், இறைவனா கூட சில பேர் பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது என்னன்னா, அவங்களும் அந்த கனெக்டை கரெக்டா வச்சிருந்தாங்க. தொண்டர்கள் மத்தியில இறங்கி அவங்க வேலை செய்யணும் அவசியம், கூட்டத்தில் கை காமிச்சா கூட 1 லட்சம் பேர் போவாங்க. அது மட்டும் இல்லாம என்றைக்குமே அண்ணாவும் பெரியார் ஒருத்த கொள்கையை விட்டு அவங்க அதை எதிர்த்து பேச கிடையாது, அதுக்குள்ளேயே நின்னாரு எம்ஜிஆர். அப்ப எம்ஜிஆரோட காலத்துல என்ன ஆச்சுன்னா, ஒரு லார்ஜர் தென் லைஃப் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு அந்த லார்ஜர் தென் லைஃப் இமேஜ் எம்ஜிஆருக்கு இருந்துச்சு. அவர்களும் தொண்டர்களோட அணுகி பழகினாரு. நீங்க டெய்லி எம்ஜிஆர் வீட்டுக்கு போனீங்கன்னா சொல்லுவாங்க, டெய்லி எம்ஜிஆர் காலையில பார்க்கலாம், கட்சிக்காரங்க யாருனாலும் பார்க்கலாம், வந்தா கண்டிப்பா காலையில சாப்பிட்டு தான் போகணும், என்ன மனுனாலும் கொடுக்கலாம், அவரால் முடிஞ்ச செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரச்சனையா வெள்ளமா இறங்கி வேஷ்டி மடிச்சுக்கிட்டு முதலாளங்க நிற்பாரு. அப்போ தொண்டர்களுக்கும் எம்ஜிஆருக்கு இடையில ஒரு பெரிய கேப் இல்ல. தொண்டர்களுக்கு என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம தான் மேல உட்காந்துருக்கோம், நம்ம தான் சிஎம் உட்காந்துருக்கோம் மாதிரி நினைச்சாங்க. ஜெயலலிதா அம்மையார் பீரியட்ல என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் அடிமையா வச்சிருப்பாங்க, கீழே இருக்க எல்லா மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏ எல்லாம் அடிமை. ஆனா தொண்டர் மேல அந்த அம்மாக்குள்ள பாசத்தை நீங்க குறைய சொல்ல முடியாது. தொண்டர் எப்படி பார்த்தாங்கன்னா, கட்சிக்கு இவன் தேவையானவன், இவனை நான் மதிக்கணும், அவன் என்ன மதிக்கணுங்கிறது ஜெயலலிதா அம்மையார் ரொம்ப பர்டிகுலர் இருந்தாங்க. தொண்டர்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் பயங்கர பாசம் உண்டு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எம்எல்ஏ எம்பி அமைச்சர் எல்லாரும் அடிமை, ஆனா தொண்டர்னு வரும்போது அவன் ஏன் கட்சி தொண்டர், அவனை நான் பாதுகாக்கணுங்கிறத ஜெயலலிதா அம்மையார் ரொம்ப கரெக்டா இருந்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், திருப்பியும் சொல்றேன். திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு ஸ்கீம் போட்டு ஒரு 40 பெனிஃபிஷியரிஸ்க்கு ஒரு ஸ்கீம் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க மேல இருந்து ஆர்டர் போடுறாங்க. ஒரு மாவட்ட செயலர் கிளை செயலர் சரியா ஞாபகம் இல்ல. அப்ப அந்த 40ல 38 பேர் அவர் கட்சிக்காரர்கள் கொடுத்துறாரு, 2 பேரோ ஒருத்தரையோ வெளியால் கொடுத்துறாரு. இதை லெட்டர் எழுதி போட்டவன பதவியை பறிச்சுட்டாங்க. எப்படி நம்ம கட்சி தொண்டர்களுக்கு இல்லாம நீ மத்தவனுக்கு கொடுப்பேன்னு. அப்போ அந்த கட்சி தொண்டர் சாகர வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் விசுவாசமா பண்ண மாட்டானா? அப்படி கட்சி தொண்டர்களையும் தலைவரோட முக்கியமா வச்சாங்க. நீ என்றைக்குமே தொண்டர்கள் என்ன நினைக்கணும்னா, எனக்கு மேல இருக்க வட்டமோ ஒன்றியமோ மாவட்டமோ தப்புன்னா என்னால ஜெயலலிதா அம்மையார் பேச முடியுங்கிறத விட அவங்க என்ன பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க சொல்றதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குதோ அதே இம்பார்ட்டன்ஸ் எனக்கும் கிடைக்கும் நினைச்சாங்க. அதனாலதான் அந்த கட்சி அவங்க காலத்துல நீடிச்சு ஒரு ஸ்ட்ராங்கா திமுகவோட நம்பர் 1 கட்சி அது இருந்துச்சுங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்ப நீங்க என்ன வைக்கிறீங்க, உங்களுக்கு அது தொண்டர்களோட ஒரு கனெக்டே இல்லை. நீங்க என்ன பாக்குறீங்க, உங்களுக்கு விழுப்புரம்னா சிவி சண்முகம், மெட்ராஸ்னா ஜெயக்குமார், இப்படின்னு ஒவ்வொரு தொகுதி ஜெயக்குமார் இருக்காரு, சத்யா இருக்கிறார், இப்படி ஒவ்வொரு இடத்துல நீங்க தலைவர்களை மட்டும் வச்சுமே ஆப்ரேட் பண்றீங்க. உங்களுக்கு ஏன்னா நீங்களே ஒரு செகண்ட் ரேங்க் லீடரா இருந்தாலும் உங்களுக்கு உங்களை மட்டும்தான் உங்களுக்கு பேஸ் இருக்கு.
அப்ப அதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்க எங்க கொண்டு போகணும்னா தொண்டர்களுக்கு நீங்க ராப்போ ஸ்ட்ரைக் பண்ணணும். தலைவர்கள்ட்ட மட்டுமே இருந்தா அதிமுக மாதிரி கட்சிகள் ஒத்து வராது. திமுக ஃபங்க்ஷனிங் வேற, அதிமுக ஃபங்க்ஷனிங் வேற. அதிமுக ஃபங்க்ஷனிங் எப்படின்னா தொண்டன் வந்து அதோட தலைவரை என்னோட தலைவன் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா கொள்கைகள் அங்க பெருசா கிடையாது. தலைவர்களோட ஐடென்டிஃபை பண்ணி வாக்களித்தவர்கள் தான், ரெட்டலைக்கு வாக்களித்தவர்கள் தான். அவங்களுக்கு எம்ஜிஆர் தான், ஜெயலலிதா தான் எல்லாம். நீங்க அந்த இடத்துக்கு வரும்போது நீங்க அந்த கனெக்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு முயற்சி பண்ணிருக்கணும். பண்ணீங்களா? பண்ணவே இல்லை. அப்படி நீங்க பண்ணும்போது என்ன ஆகுது? தொண்டர்களுக்கு உங்க மேல ஒரு பாசம் எல்லாம் போகுது. அதிமுக இதுவரைக்கும் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா தொண்டர்கள் மூலமா தான் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு கூப்பிட்டு நாளைக்கு எலெக்ஷன் நின்னா அதிமுக ஒரு ஓட்டு இருக்கு. அந்த ரெட்டலை எங்க அம்மா எங்க புரட்சி தலைவர் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கனெக்ட் இருந்துச்சு. அந்த கனெக்ட் உங்களோட வரவே இல்லை. நீங்களும் வரத்துக்கு ட்ரையே பண்ணல. கடைசி வரைக்கும் ஒரு கவுண்டர் இனத்தை சார்ந்த கொங்கு பகுதியை சார்ந்த ஒரு தலைவராகவே நீங்க இருந்துட்டு நீங்க இப்போ அதுக்குள்ளேயே நீங்க உங்க சுருக்கிட்டு நீங்க வழக்கும் வாசப்படல. உங்க கால்குலேஷன் எப்படி போச்சு? கொங்குல ஒரு 60-50 ஜெயிச்சிட்டோம்னா அதிமுக நம்ம கையிலேயே இருக்கும் அப்படிங்க மட்டுமே நீங்க கால்குலேட் பண்ணீங்க. அதனால என்னாச்சு? மத்த எல்லா பகுதிகளிலும் ஸ்ட்ராங்கா இருந்த அதிமுக அங்க வீக்கன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அங்க உள்ள மக்கள் என்ன ஃபீல் பண்ணா, தொண்டர்கள் இவரைத்தான் பண்ண போறோம், நமக்கு என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால அது போச்சு. இதை நீங்க எப்படி அவாய்ட் பண்ணிருக்கலாம்? நீங்க இந்த ஆட்சியில இருந்த 4 ஆண்டு காலத்திலேயே தொண்டர்களோட கனெக்ட் வச்சுக்கணும். அதே ஸ்டைல் ஃபங்க்ஷனிங் கொண்டு வந்து பண்ணியிருந்திருக்கணும். அவங்களால ஏன் பண்ண முடியல? 1000 காரணம் கண்டுச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. சரி, எதிர்கட்சியில இருந்து 5 வருஷத்துலயாச்சும் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க பண்ணல. எதிர்கட்சி ஸ்பேஸ் அப்படி பிஜேபி கொடுத்துட்டீங்க. அதன் விளைவுதான் அதிமுகங்கிற ஒரு கட்சி தொண்டர்கள் நினைச்சாங்க நம்மால் பேசவும் மாட்டேங்கிற ஒரு செயல்பாடு இல்லைன்னு அவங்களுக்கு விரக்தி வருது. அப்போ பவர்ஃபுல் தலைவர்களை பார்க்காம இருந்த கட்சினா பரவாயில்ல, பவர்ஃபுல் தலைவர்களை பார்த்த அந்த கட்சியில என்னத்தப்பா ஒரு ஓட்டு போட்டு ஆகுறதுன்னு தொண்டர்கள் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிஃப்ட் அவே பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு காரணம் உங்களுக்கும் தொண்டர்களுக்கும் இடையில அந்த கனெக்ட், அந்த உறவு. அதிமுக தொண்டனுக்கும் அதன் தலைவருக்கு இதுக்கு முன்னாடி தொப்புள் கொடி உறவுன்னு தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் உறவு. ஒண்ணுமே செய்ய வேண்டாம் ஓட்டு போடுவாங்க. தலைவர் உனக்கு என்ன செஞ்சா? திமுக தொண்டன் கேட்பான், என்ன செஞ்சா? திமுக ஓட்டு போடுறவங்க கேட்பான், எனக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? ஒண்ணுமே செய்யல, இந்த இதெல்லாம் செஞ்சீங்க செய்யல அப்படின்னு கேட்பான். அதிமுக தொண்டருக்கு எதுவும் செய்ய வேண்டாம். அதிமுக ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆர் அப்படின்னு நினைச்சா அது தொப்புள் கொடி உறவு மாதிரி அவன் ஓட்டளிப்பான். அதுதான் அதிமுக தொண்டர். உங்களுக்கு அந்த கனெக்டே இல்லை, நீங்க வளர்த்துக்கவும் ட்ரை பண்ணல. இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரணம். அப்புறம் 3வது ஆப்டிக்ஸ். எலெக்ஷன் நடக்கும்போது நம்ம தான் கையில வச்சிருக்கோம். ஆப்டிக்ஸ் மிக முக்கியமான விஷயம். அது நீங்க எப்பவோ தொலைச்சிட்டீங்க. காரணம் என்னன்னா பிஜேபியோட கூட்டணி போட்டீங்க, அது வரைக்கும் ஓகே, நீங்க போட்டீங்க, அதை கூட நீங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போறீங்க. அது எவ்வளவு பெரிய மைனஸ் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன். ஒரு சின்ன கட்சிகள்லாம் சேர்க்கிறீங்க. இதுக்கு யார் இந்த கூட்டணிக்கு தலைவர்? நீங்க சொல்லிக்கலாம் நான் தான் தலைவர், நான் தான் தலைவர்னு. நீங்க என்ன பண்றீங்க? அதிமுகக்கும் பிஜேபி மட்டும் சீட் ஷேரிங் பண்ணிட்டு மத்தவங்க நீ பேசுறதுக்கு பிஜேபி கேட்க கொடுக்குறீங்க. இது எப்படி சரி? எவ்வளவு பெரிய கட்சி அதிமுக. உங்களை ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்கணும், உங்களோட உட்கார்ந்து பேசணும். நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். அது சொன்னீங்களா? நீங்க சொல்லல. ஜான் பாண்டியன் அவர்களாகட்டும், ஜி.கே. வாசன் அவர்களாகட்டும், பாமக தவிர கிட்டத்தட்ட மற்ற எல்லா கட்சிகளுமே அவங்க பிஜேபி தான் பார்த்தாங்க, பிஜேபி தான் போய் பேசினாங்க. அப்ப அந்த இடத்துல மக்கள்கிட்ட நீங்க என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க? அதிமுக பலவீனம் அடைஞ்சிருச்சு, அதிமுகவால பிஜேபி உதவி இல்லாம ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற ஒரு இமேஜை நீங்க உங்க தொண்டர்களுக்கே கொடுக்குறீங்க. அப்ப எப்படி உற்சாகமா ஓட்டு போடுவாங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்காங்க. ஒரு எலெக்ஷன்ல நம்ம வாக்கு வாங்கணும்னா நம்மளோட முழு வாக்கு வங்கி நமக்கு வரணும்னா எப்ப வரும் அப்படின்னா, நான் போடுற ஓட்டால என் கட்சி ஜெயிக்கும் நினைச்சா கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. நான் போடுற ஓட்டு போட்டாலும் போடாட்டாலும் என் கட்சி தோக்க போகுதுன்னு நினைச்சாங்கன்னா உங்க தொண்டர்களே 30-40% பேர் ஓட்டு போட மாட்டான். உங்களுக்கு எதிர்க்கு போட மாட்டான். உங்களுக்கு ஓட்டு போடாம வீட்டுக்குள்ளே உட்காந்துக்குவான். நீங்க செஞ்ச இந்த விஷயம் உங்களுக்கு அப்படிதான் ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணுச்சு. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் நீங்க தான் உட்காந்து பேசிருக்கணும். திமுக பண்ண மாதிரி நீங்க ஒரு கமிட்டி அமைச்சு நீங்க தான் உங்களுக்கு சீட்டு கொடுத்துக்கணும், அக்ரிமெண்ட் உங்களோட போட்டிருக்கணும். அந்த காரியத்தை நீங்க செய்யாததுனால வெளியில என்ன பிக்சர் வந்துச்சுன்னா அதிமுகவுக்கு தன்னுடைய கூட்டணி மேல் கண்ட்ரோல் இல்ல, பிஜேபி சொல்றதுதான் கேக்குது, பிஜேபி தான் எல்லாத்தையும் செய்யுது, அதனால இந்த கூட்டணி அதிமுக தலைமையாங்கிறது ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. இதை நீங்க அந்த காலத்திலே கட் பண்ணி இருந்திருக்கும். நீங்க சீட்டை மட்டும் புத்திசாலித்தனமா பேசி குறைச்சு கொடுக்குறீங்க. பட் ஆனா வெளியில என்ன தெரியுது? திருப்பி அதான் சொல்றேன், மாப்பிள்ளை இவர் தான், அவர் போட்டிருக்க சட்டை என்னதுன்னு சொல்ற மாதிரி இவர் தான் கூட்டணி தலைவர், ஆனா அவர் போட்டிருக்க சட்டை என்னதுன்னு பிஜேபி பேர் வாங்க போச்சு. என்னாச்சு மக்கள் மத்தியில்? அப்ப இது பிஜேபியோட தலைமை உள்ள கூட்டணி போல. அப்ப இதுக்கு எதற்கு வாக்களிக்க வேண்டும் ஒரு கேள்வி வந்தது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அதிமுக ட்ரெடிஷனல் ஓட்டுன்னு சொல்ற நிறைய ஓட்டர்ஸ் கூட பிஜேபிக்கு வாக்களிக்க தயாராக இல்லை. ஏன்னா அவங்க நிலைப்பாடு அப்படி இருக்கு. மும்மொழி கொள்கை, கீழடியில் அவங்க தமிழ் அந்த கலாச்சாரத்தை இது பண்ண பார்த்தது, இப்படி நிறைய விஷயங்கள் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் அகைன்ஸ்டாவும் பிஜேபி பண்ணியிருக்காங்க. நீட் தேர்வு இதெல்லாம் நீங்க இல்லைன்னே சொல்ல முடியாது. அப்ப இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி மக்களுக்கு அதிமுக தொண்டர்களுக்கும் நிறைய பேருக்கு இருக்கு. அவனை கூட்டம் நீங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு அதுவே தப்பு, அவன் கையில எல்லா டெசிஷனும் கொடுத்தீங்கன்னா அப்போ மக்களுக்கு கோபம், எரிச்சல் மட்டும் இல்ல கோபமும் வரும். அதோட வெளிப்பாடு தான் நீங்க
தோன்றதுக்கு காரணம். எல்லாத்தையும் கூட்டணி அமைக்கிற வேலையை பிஜேபி கையில கொடுத்துட்டு நீங்க ஒதுங்கி ஹாயா ஓரமா உட்கார்ந்தது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக கட்சிக்கு தலைமைக்கு தகுதி இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சர் நீங்களே வெளியில கிரியேட் பண்ணிட்டீங்க. அதன் விளைவாகவும் நீங்க தோற்றுக்கிற மிகப்பெரிய காரணம். நாலாவது, இது டெல்லி கூட்டணியா அமித்ஷா திமுக கட்சிக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்தீங்க. எதுக்கு இருந்தாலும் டெல்லிக்கு போறது, ஏன் போறீங்க? எதுக்கு நீங்க டெல்லிக்கு போகணும்? கூட்டணி தலைவர் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க அமித்ஷா அவர்களே பிரைம் மினிஸ்டர் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. வேற யாரும் பார்க்கணும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் தமிழகத்துல வரலாறு தான். அவங்க டைரக்டா வருவாங்களோ இல்லையோ, அவங்க கட்சியோட ஒரு ஆள் அனுப்பிடுவாங்க. தமிழக இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பார், அவர் அனுப்பிடுவாங்க. அவர் இங்க வந்து பேசிட்டு போவார், நீ மேல போய் கேட்டு சொல்லு அப்படிம்பாங்க. ஜெயலலிதா மாதிரி ஆளுக்கு அவங்களே வருவாங்க, இடைப்பட்ட ஆளுக்கு வர மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க ஐயா, நீங்க இந்த குனிஞ்சு உங்களுக்கு பழக்கம் மட்டும்னால அமித்ஷாவையும் இப்படிதான் பாக்குறீங்க. அது ஒரு நல்ல பிக்சர் கொடுக்கல. அப்ப டெல்லி அமித்ஷா என்ன பப்ளிக் மீடியால காமிச்சிட்டாங்க அப்படின்னா, நாங்க வச்சுதான் அவர் சார், நான் சொன்னா வர்றான் பாரு, நான் சொன்னா வர்றான் பாரு அப்படின்னு சொல்லி உங்களோட இமேஜ் அவங்க கெடுக்கிறாங்க. உங்க கூட்டணியவே வந்து டெல்லி கூட்டணி எப்படி சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. அதே சமயத்தில் திமுக பாத்தீங்கன்னா காங்கிரஸோட சேர்ந்தா காங்கிரஸ் தான் வந்து பேசிச்சு. கடைசி வந்தா வந்து பாரு, இல்ல போங்க மாதிரி நின்னுச்சு. இது ஒரு பிளஸ், ஸ்டாலினோட தலைமைக்கு ஒரு பிளஸ். நீங்க டெல்லிக்கு எதுக்கு இருந்தாலும் ஓடி போய் முகத்தை மறைச்சு போய் பார்த்தது உங்களுக்கு ஒரு மைனஸ். இந்த தேர்தலில் கடைசி காலத்துல உங்களுக்கு கடைசியில கொஞ்சம் உங்களுக்கு அலை வந்ததுனாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு குறைஞ்சு போச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? அமித்ஷாட்ட முதல்ல பேசும்போது சொல்லிருக்கணும், என்னனாலும் நடக்கட்டுங்க, அதிகபட்சமா நான் என்ன செய்ய முடியும், நான் வரமாட்டேன், என்ன விஷயம்னாலும் நீங்க ஒரு ஆளை சொல்லி அனுப்புங்க, சொல்லி அனுப்பி அந்த ஆள் மூலமா பேசுங்க, நான் பதில் சொல்றேன், அவரை உங்கள்கிட்ட பேசிட்டு சொல்றேன். நான் டெல்லிக்கு வந்தேன்னா தமிழ்நாட்டுல அது ஒரு நல்ல ஆப்டிக்ஸா இருக்காது. அப்போ அதிமுக தலைமையிலான கூட்டணி வீக் நினைக்க ஆரம்பிப்பாங்க, அது நல்லது இல்லைன்னு நீங்க தைரியமா சொல்லி இருந்துக்கணும். உங்களுக்கு அமித்ஷாவை பார்த்தாலே தைரியம் போச்சுன்னா அப்போ கூட்டணிக்கு என்ன பேர் இருந்துச்சுன்னா டெல்லி அடிமை கூட்டணி அப்படிங்கிற ஒரு பேரை நீங்க வாங்கிட்டீங்க. இந்த பேர் வந்து நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, தமிழகத்துல உங்களுக்கு திராவிட கொள்கை நான் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. மாநில சுயாட்சிங்கிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கொள்கை. நம்ம மக்கள் கிட்டத்தட்ட 60 வருஷமா ஸ்டேட் பார்ட்டியால ரூல் பண்ணி பழகிட்டாங்க. நீங்க போய் பிஜேபி காலில் உங்க தலையை வச்சீங்க அப்படின்னா மக்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவருடைய காலில் போய் தலை வச்ச உடனே மக்களுக்கு எதுக்கு லீடர்ஷிப் மெட்டீரியல் இல்ல, இவரை நம்பியா ஆட்சியை கொடுப்பது அப்படின்னு சொல்லி உங்க மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி சொல்ல மாட்டேன், ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த எண்ணத்தின் வெளிப்பாடாகவும் உங்களை வந்து சீஃப் மினிஸ்டர் மெட்டீரியலா மக்கள் பார்க்கறத குறைச்சிட்டாங்க. அப்ப உங்களை சீஃப் மினிஸ்டர் மெட்டீரியலா பார்க்கலன்னா கட்சிக்கு உள்ள ஓட்டும் குறையத்தான் செய்யும். அதுதான் அங்க நடந்திருக்கிறது. அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நம்ம கூட்டணி அமைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பலம் அந்த கட்சிகளுக்கு இருக்குங்கிறது முக்கியம். உங்க கூட்டணியில நீங்க பிஜேபி உள்ள சேர்த்தீங்க, பலம் இருக்க கட்சி அப்படின்னு நினைச்சீங்க. ஆனா பிஜேபியோட பலம் இல்லாத கட்சி. நான் இன்றைக்குமே சொல்லுவேன், பிஜேபி 5% கொண்டு வந்துச்சுன்னா 20% வெளியில கொண்டு போகும். இப்ப பிஜேபி மைனஸ் பார்ட்டி, ஒரு ஓட்டு கூட இல்லாத ஒரு கட்சியை கூட நீங்க சேர்த்துக்கங்க. ஆனா பிஜேபி சேர்த்தீங்கன்னா -15 ஓட்டு. அப்ப யோசிச்சு பாருங்க, பிஜேபி சேர்க்கிற ஒரு சாதாரண கட்சி சேர்க்கறதோட மைனஸ் பிஜேபி கூட சேர்த்துக்கிட்டீங்க. பாமக ஒன்றுதான் உங்க கட்சி, உங்க கூட்டணியில இருந்த கட்சியில பலமான கட்சி. அதாவது களத்துல உங்களை தவிர இறங்கி வேலை பார்த்து என்னால ஓட்டு வாங்க முடியும், என்னால் பிரச்சாரம் பண்ண முடியும், என்னால எந்த சூழ்நிலை நின்று ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்ற ஒரே கட்சி உங்க கூட்டணியில பாமக மட்டும்தான். மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் பாருங்க, எல்லாமே ரொம்ப சின்ன கட்சி. இப்ப எலெக்ஷன் பிஜேபியோட மட்டுமே கூட்டணி நிக்கிற கட்சி. அவங்க பிஜேபி தயவு நம்பியே நிக்கிற கட்சி. அப்ப அவங்க உங்க மேல விசுவாசமும் இல்லை, மக்கள் மத்தியில் அவங்களுக்கு பரிச்சயமோ அல்லது ஒரு நல்ல ஒரு இவங்க இந்த கட்சி நிக்குதுப்பா, இந்த கட்சியால நமக்கு வந்து ஒரு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கட்சி அப்படின்னு எந்த கட்சியுமே இல்லை. அது ஜி.கே. வாசன் ஒரு கட்சியாகட்டும், யானை தெரிஞ்சு கட்டரும்பாச்சுமாங்கள, அது யானை தெரிஞ்சு இது வந்து மண் புழுதி ஆயிடுச்சு, கட்டரும்போட கீழே போயிடுச்சு. அந்த கட்சிக்கு நீங்க யாரு சீட் கொடுக்குற அளவுக்கு தான் அதிமுக இருந்துச்சு. அப்ப அவரு அப்புறம் ஜான் பண்ணியவர்கள் பெரிய லெவல்ல வாக்கு, ஜான் பண்ணியவர்களுக்காச்சும் ஒரு தொகுதிகளில் வாக்கு உண்டு, ஜி.கே. வாசனுக்கு எங்கேயுமே வாக்கு கிடையாது. அப்போ இவங்கெல்லாம் நீங்க சேர்க்கும் போது கூட்டணி கட்சிகள் நல்லா உங்களுக்கு இல்ல. இந்த சூழ்நிலைக்கு நீங்க ஏன் தள்ளப்படுறீங்கன்னா மறுபடியும் பின்னால போய் தான் சொல்லுவேன். நல்ல கட்சிகள் கூட வந்திருப்பாங்க, எப்போ வந்திருப்பாங்க, நீங்க பிஜேபியோட சேர்க்கல வந்திருப்பாங்க. நீங்க பிஜேபியோட சேர்த்ததுனால இருக்கிறதுக்குள்ள பிஜேபி கூட யார் ஒட்டுவாங்களோ அவங்க எல்லாம் நீங்க உங்களோட ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இது எப்படி ஆகி போச்சுன்னா, இதெல்லாம் உங்களோட அலைன்ஸ் நான் சொல்ல மாட்டேன், இவங்க எல்லாம் எப்போதும் பிஜேபி கூட ஒட்டியே இருப்பாங்க. பிஜேபி இவங்களோட சேர்த்தா நான் வந்தா வருவேங்க மாதிரி இவங்க எல்லாம் கூட்டங்களோட சேர்த்துச்சு, அவ்வளவுதான். இந்த அதிமுக சேர்ந்த கூட்டணி இல்ல, பிஜேபியோட எப்போதுமே ஒட்டி இருக்க அந்த பேக்கேஜ் இவங்க எல்லாம் தமாகவாகட்டும், ஜான்மணி அவர்களாகட்டும், இல்ல ஐஜேகே ஆகட்டும், இல்ல ஏசி சண்முகம் ஆகட்டும், இவங்க எல்லாம் வந்து அப்படி அவங்க கூட இருக்கிறவங்க. இவங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்து பிஜேபி சேர்ந்துருச்சு. அப்போ பலமே இல்லாத கூட்டணி கட்சிகளை வச்சு நீங்க என்ன சாதிச்சிருக்க போறீங்க? அதுவும் விளைவாகத்தான் உங்களுக்கு உங்களோட ஓட்டை தவிர பிளஸ் ஓட்டுக்கு பெருசா வரல. நீங்க ஏன் வடமாற்றங்களை ஜெயிக்கிறீங்க? அங்கதான் பாமக உங்களுக்கு ஃபேவரா ஒர்க் பண்ணிருக்கு. அப்ப பாமகவோட ஓட்டு வங்கியும் உங்களோட ஓட்டு வங்கியும் தவிர வேற எந்த ஓட்டு வங்கியும் கிடையாது. நீங்க அதே டிஎம்கே போனீங்கன்னா சில தொகுதியில காங்கிரஸ் ஓட்டு இருக்கு, பிசிகாக்கு வட தொகுதியில நல்லாவே பலம் இருக்கு.
அதே சமயத்துல கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் எல்லா பக்கமும் பலம் இருக்கு. இப்படி ஒரு பலமான கூட்டணி அவங்க வச்சிருந்தாங்க. உங்களால அந்த கூட்டணி ஃபார்ம் பண்ண முடியல. ஒரு வீக் கூட்டணினாலையும் உங்களோட வீக் தலைமையினாலையும் வாக்கு வங்கியில வாங்காம நீங்க இந்த எலெக்ஷன்ல ஒரு படுதோல்வியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டீங்க. அடுத்து எந்த ஒரு கட்சியோட வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கணும்னா, கையில இருக்கிறத விட்டுட்டு வெளியில தள்ளிட்டு புதுசா நீங்க உள்ள ஓட்டு வங்கியை சேர்த்தீங்கன்னா கட்சி வளராது. அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையாயிடக்கூடாது. நீங்க போன தேர்தலில் நீங்க எடுத்த முடிவு தப்பா சரியா நான் சொல்ல வரல, சமூக நீதிக்கு எதிரான விஷயம்னு சொல்ல வரல. நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு சேலஞ்ச் மவுண்ட் பண்ண ஆட்கள், உங்களை எதிர்த்து போராடின ஆட்கள் அந்த சமயத்துல முக்குளத்தூர் சமுதாயத்துல மேஜரா இருந்தாலும், குறிப்பா சொல்லணும்னா நம்ம பன்னீர்செல்வம் இருந்ததுனால நீங்க என்ன பண்றீங்க, அவரை டம்மி ஆக்கணும்னு சொல்லி எலெக்ஷன் சமயத்துல 10% ரிசர்வேஷன் நீங்க வன்னியர்கள் கொடுக்குறீங்க. அப்ப நீங்க கொடுக்கும்போது நீங்க நல்லா புரிஞ்சிருக்கணும், வன்னியர்கள் கொடுத்துட்டீங்க. அதிமுக ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் சொல்லுவாங்க, அதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா 3 முக்கியமான சமூகங்கள் அவங்க கூட இருந்தாங்க. ஒன்று நீங்க பாத்தீங்கன்னா கவுண்டர்கள், அதாவது கொங்கு மண்டலத்தில் அவங்க பெரிய சமூகம். கொங்கு மண்டலத்தை கை வைக்க நீங்க கையில வச்சிருந்தது காரணம் கவுண்டர் சமுதாயம் தான். அதே கொங்கு மண்டலத்தை அருந்ததி சமுதாயம் இருந்தாங்க, இவங்களும் கூட இருந்தாங்க. அப்ப கொங்கு மண்டலம் கிட்ட உங்க பாக்கெட்ல எப்போதுமே இருந்துச்சு. அப்ப அதிமுக எதிர்த்து யார் எலெக்ஷன்னாலும் கொங்கு மண்டலத்தோட சீட்டை நீங்க நிறைய மறந்துடணும். அது அதிமுக கஷ்டப்படாம ஜெயிச்சு போயிரு. அந்த 2 பெரும் சமுதாயங்கள், கவுண்டர் சமுதாயம், அருந்ததி சமுதாயம், அவங்க பின்னால தூண் மாதிரி நினைச்சு. ஆனால் தென் மாவட்டங்கள் எடுத்துட்டீங்கன்னா அவங்க பின்னால அசைக்க முடியாம நின்ற சமுதாயம் தென் மாவட்டத்துல இருந்து மத்திய தமிழ்நாடு அது கொஞ்சம் மேல வரைக்கும் கூட சொல்லலாம். முக்குளத்தோர் சமுதாயம், மறவர், அகமுடையார், கல்லர் சமுதாயம் முழுக்க அவங்க பின்னால் நின்னாங்க. அப்போ நீங்க இந்த 10% ரிசர்வேஷன் வன்னியருக்கு கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, எம்பிசி 20% ரிசர்வேஷன் இருக்கு. நீங்க வன்னியருக்கு 10% கொடுக்கும்போது உங்களுக்கு இதுவரைக்கும் வாக்களித்து கொண்டிருந்த முக்குளத்தோர் அவங்களும் எம்பிசியில தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அப்ப எங்களோட உரிமையை பறிச்சு நீ மொத்தமா அவருக்கு கொடுக்குறியா, அப்ப நாங்க என்ன செய்வோம், எங்களை நீ வஞ்சிக்கிறா, இத்தனை வருஷம் நான் அவங்களுக்கு ஓட்டு போட்டோம், நீங்க எங்களை வஞ்சிச்சிட்டீங்க, அப்ப எங்களுக்கு அதிமுக இனிமேல் எங்கள் கட்சியிலேன்னு அவங்க வெளில போறாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும், வன்னியரும் கவுண்டர் அந்த பெல்ட்ல இருக்காங்க. வன்னியர் பெல்ட்ல வன்னியர் ஓட்டு முழுக்க உங்களுக்கு விழுந்தது கிடையாது. ஏன்னா வன்னியர்கள் எம்பிசிக்கு எங்களுக்கு கொடுத்தாலும் கலைஞருக்கும் ஓட்டு போட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் முக்குளத்தோட ஓட்டு முழுக்க அவங்க வாங்கிட்டு இருந்த ஓட்டு இப்ப முழுமையா அவங்களோட கலந்து போச்சு. அப்ப தென் மாவட்டங்கள்ல இருந்து, திருநெல்வேலியில இருந்து நீங்க தஞ்சாவூர், புதுக்கோட்டை அந்த சைடு வரைக்கும் ஒரு பெரிய சங்க் ஆஃப் ஓட்டு உங்க ஓட்டு வெளியில போகுது. காரணம் நீங்க கொடுத்த அந்த 10% ரிசர்வேஷன். அப்போ இந்த ரிசர்வேஷன் சரியா தப்பா சமூக நீதி விஷயமான சொல்ல வரல. இதை சுமூகமா நீங்க செய்யறதுக்கு போல எடுத்தங்க ஊட்டம் செய்யும் போது இந்த சமூகங்களை உங்கள்கிட்ட வெளில போயிட்டாங்க. இன்ற வரைக்கும் உங்களால நீங்கள் தென் மாவட்டங்களில் நம்பர் 1 பார்ட்டி பை லாங் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, எக்கச்சக்கமான வாக்குகள் வாங்கக்கூடிய கட்சியான அதிமுகவை இன்னைக்கு ரொம்ப பின்னால தள்ளி கொண்டு போயிட்டீங்க. திமுக தான் இன்னைக்கு கம்ஃபர்டபுள் நம்பர் 1 பார்ட்டி நாங்க இருக்கிற அளவுக்கு நீங்க ஆக்கிட்டீங்க. காரணம் இந்த 10% ரிசர்வேஷன். நீங்க அதை நீ ஒத்துக்கிறீங்களோ அது ஒரு மிக முக்கியமான விஷயங்கிறது தான் அது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் சாஃப்ட் இந்துத்துவ கொள்கையை கொண்டிருந்தாலும் அவங்க மைனாரிட்டிஸ் ரொம்ப அரவணைச்சு கொண்டு போவாங்க. நீ நல்லா புரிஞ்சுக்கணும். நான் மைனாரிட்டிஸ்க்கும் நான் தான் தலைவர், ஓட்டு போட்டாலும் போராட்டினாலும் மைனாரிட்டிஸ் ரொம்ப அரவணைச்சு கொண்டு போவாங்க. அதனால நிறைய மைனாரிட்டிஸ் அவங்க கொஞ்சம் ஓட்டு போட்டாங்க. முழுக்க ஒரு 30% கூட போட்டுக்கலாம்னு சொல்லலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஹோல் எலெக்ஷன்லயும் ஒரே ஒரு இஸ்லாமிய கேண்டிடேட் தான் கொடுக்குறீங்க. இப்போ நீங்க பிஜேபியோட சேர்ந்தது மட்டும் இல்லாம பிஜேபியோட கொள்கை தான் இவருக்குங்கிற மாதிரி நீங்க படம் போட்டு காமிச்சதுக்கு அப்புறம் அப்போ உங்களோட ட்ரெடிஷனல் ஓட்டர்ஸ்ல நிறைய பேருக்கு உங்க மேல சந்தேகம் வந்துருச்சு. இவர் ஏடிஎம்கேவா, இவர் பிஜேபியா, பிஜேபி மாதிரி எல்லாத்தையும் பண்றாரா, இவருக்கு ஏன் ஓட்டு போடணும்னு அதிமுக சேர்ந்த நிறைய ட்ரெடிஷனல் ஓட்டர்ஸ், சரி எல்லாத்தையும் ஜாதி மதம் எல்லாத்தையும் தாண்டி அதிமுக சப்போர்ட்டர்னு இருப்பாங்க, அவங்க கூட உங்க இதுல ஓட்டு போடல. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, பிஜேபியோட கூட்டணி இருந்திருந்தாலும் நீங்க அட்லீஸ்ட் உங்க கேண்டிடேட்ஸ் நீங்க மைனாரிட்டிஸ் எல்லாம் நல்ல ரெப்ரஸன்டேஷன் கொடுத்து நான் இதற்கு அப்பாற்பட்டவன் நீங்க காமிக்க முயற்சி பண்ணீங்கன்னா பண்ணல. அந்த எஃபர்ட் நீங்க எக்ஸ்ட்ராவா எடுத்திருந்தீங்கன்னா ஒரு பாதிப்பை நீங்க குறைச்சிருக்கலாம். பட் நீங்க என்ன பண்ணீங்க, அது என்ன வந்தா வருது வராட்டி போதும், ஒரே ஒரு இஸ்லாமிய கேண்டிடேட் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும், தோக்கக்கூடிய தொகுதியும் தெரிஞ்ச பாளையங்கோட்டையில கொடுக்குறீங்க. அப்போ இஸ்லாமியர்கள் நினைக்கிறாங்க அதிமுக நம்ம கட்சியில போல, நம்மளுடைய நலன்கள் அது பாதுகாக்க கொஞ்சம் கூட தவறுது, அப்ப நம்ம எதுக்கு செய்யணும். திருப்பரங்குன்ற விஷயத்திலயும் உங்களோட நிலைப்பாடு சரியா இல்லை. அப்போ மைனாரிட்டிஸை கன்சிஸ்டன்டா நீங்க எப்படி தொடர்ந்து நீங்க அவாய்ட் பண்ணிட்டே போறீங்க. ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணாங்க, மைனாரிட்டி டிஎம்கேட ஓட்டா இருந்தாலும் கொஞ்சமா அதை வெட்டி தாமங்க கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. ஒரு சக்சஸ்ஃபுல்லா பண்ணவும் செஞ்சாங்க. அப்ப என்ன ஆகுது, உங்களோட வாக்கு வங்கியும் கூடுது, அதே சமயத்துல திமுக வாக்கு வங்கி குறையுது. அப்ப நீங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம். உங்களுக்கு அங்கிருந்து 10ல இருந்து 2% வந்துச்சுன்னா அவன் 8,000 நீங்க 2% கூடிடுறீங்க. இதை ஜெயலலிதா அம்மையார் கரெக்டா பிளான் பண்ணி செஞ்சாங்க. அதனால கடைசி காலத்துல அவங்களோட 91-96 டேர்ம் தவிர மற்ற எல்லா டேர்ம்லயும் மைனாரிட்டிஸ் ஜெயலலிதா அம்மையார் எதிரியாகவோ
இதாகவோ பார்க்கலாம். அவங்க நமக்கும் ஃபேவரபுளான ஆள் தான் நினைச்சாங்க. நீங்க அப்படி பண்ண விடவில்லை. நீங்க என்ன நினைச்சீங்க? பிஜேபி கூட இருக்கும்போது பிஜேபி கொள்கையை தான் ஃபாலோ பண்ண நினைச்சீங்க. அதோட பலனை நீங்க நல்லாவே அனுபவிச்சீங்க. இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு ஸ்பெசிபிக் காரணம் இருக்கு. என்னன்னா சுயநலம். எல்லா அரசியல்வாதிக்கும் சுயநலம் உண்டு. ஆனா கலைஞர் கருணாநிதி பத்தி பேசும்போதோ இப்ப எம்ஜிஆர் உள்ள பத்தி பேசும்போதோ சுயநலத்தையும் தாண்டி அவங்க தன்னோட கட்சி மேல வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம கட்சி தோக்கூடாது, நம்ம கட்சி நம்ம கட்சி நம்ம கட்சி அப்படின்னு கட்சி மேல ஒரு பாசம், ஒரு வெறின்னு கூட சொல்லலாம். அதனாலதான் அவங்க கட்சி அவங்க காலத்துக்கு அப்புறமும் பின்னாடி நின்றுச்சு. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்க, நான் இந்த பதவியில் உட்காரணும், நான் இந்த பதவியில் உட்காரணும் மட்டும்தான் பாக்குறீங்க. வேணும், நான் இல்லைன்னு சொல்ல. அப்போ உங்களோட எண்ணம் முழுசுமே கட்சி வளர்க்கறது இல்லாம நான் என் பதவியை காப்பாத்திக்கணும்னு தான் நினைக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? தகுதியே இல்லாதவங்க கூட பெரிய பெரிய போஸ்ட் கொடுத்து உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளா உட்கார வைக்கிறீங்க. அப்ப என்ன ஆகுது? கட்சி அந்த இடத்துல இறங்கி போகும். நீங்க என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா, நல்ல திறமையான ஆட்களை எடுத்து நீங்க பரவாயில்ல 10ல் 2 பேர் நம்ம அகேன்ஸ்ட் கட்சி அவன் தூக்கி உள்ள போகணும், கட்சியை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி கட்சியை வளர்க்க முயற்சியே பண்ணல. 2017ல இருந்து இன்ன வரைக்கும் அதிமுக வளர்க்க நீங்க ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலங்கிறதா உண்மை. எல்லா இடத்துலயும் அதிமுக தேயும் போதும் நீங்க அதை வளர்க்கறதுக்கு அட்லீஸ்ட் அந்த சரிவை தடுக்கிற கூட முயற்சி பண்ணாம, எனக்கு இந்த இடம் எனக்கு எதிராக யாரும் வளர்ந்துடக்கூடாது, இந்த இடத்துல எனக்கு எதிராக யாரும் வளர்ந்துடக்கூடாதுங்களா மட்டும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்களே தவிர கட்சியை நீங்க வளர்க்கவே இல்லை. அப்போ உங்களோட இன்ட்ரெஸ்டையும் நான் சீமாகணும், நான் கட்சி தலைவராக இருக்கணும், எனக்கு வெள்ளம் கிடைக்கணும், எனக்கு பின்னாலதான் எல்லாருக்கும் எல்லாமே நான் கட்சியை பத்தி நீங்க கேரே பண்ணலங்கிறதா உண்மை. அப்படி நீங்க கட்சியை பத்தி கேர் பண்ணலைன்னா அதிமுக தொண்டர் கட்சி பத்தி கேர் பண்ணும். அதன் மூலம் பலன் அடைகிற உங்களுக்கே கட்சி மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பலனே அடையாம அதுக்காக பாடுபட்டும் போடுற ஒரு கட்சி தொண்டருக்கு எப்படி கட்சி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? நீங்க அவனை கண்டுக்கவே மாட்டேன்றீங்க. கட்சி மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுக்கு மட்டும் பதவி வேணும், நீங்க சொல்றவங்களுக்கு பதவி வேணும். என் தலையே போனாலும் எதிர்கட்சி தலைவராகவே நான் உட்காந்து நான் தான் உட்காருவேன். கட்சி ஜெயிச்சாலும் தோத்தாலும் அது தோக்கிறது ஜெயிச்சு அதை பத்தி பிரச்சனை இல்லை. சிஎம் ஆலைனாலும் பரவாயில்ல, எதிர்கட்சியா இருந்தாலும் நான் தான் எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து வேற யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும்போது அது மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு இமேஜ் உங்களுக்கு கொடுக்காது. அதே சமயத்துல உங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னால நீங்க கட்சி அழிச்சிட்டீங்கிறதா நிதர்சனமான ஒன்று. எத்தனை பேர் வெளியில போயிட்டாங்க? அந்த சரிவை நீங்க நிறுத்தவும் ட்ரை பண்ணல, அந்த சரிவுக்கான காரணமாவும் நீங்க ஆயிட்டீங்க. ஏன்னா உங்களோட எண்ணம் நான் அதனால கட்சி அழிஞ்சுது. இது தவிர உங்களுக்கு தலைவலியா இன்னொன்னு என்ன வந்துச்சுன்னா முக்கியமான விஷயம், ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வைக்கிறீங்க. ராமதாஸ் ஐயா அவருக்கு ஒரு பையனுக்கு ஏற்படுத்த பிறகு அவரும் தனியா எலெக்ஷன் நிக்கிறாரு. உங்க கட்சி ஒரு காலத்துல கையில வச்சிருந்த சசிகலா மேயர் நிறைய தொகுதியில் தனியா எலெக்ஷன் நிக்கிறாங்க. ராமதாஸ் ஐயா கொஞ்சம் கொஞ்சம் வாக்கும் யாரோட வாக்கு? பாமகவோட வாக்கு தான். அப்ப அதை பிரிக்கிறாரு. உங்க கட்சி சசிகலா மேயர் கூட கொஞ்சம் கொஞ்சம் வாக்கும் உங்களுக்கு உள்ள வாக்கு. அப்ப அவங்க உங்க வாக்கை பிரிக்கிறாங்க. இப்ப ஆல்ரெடி ஒரே ஸ்ட்ரென்த்ல இருக்க உங்க வாக்கு அவங்க பிரிக்கும் போது உள்ளதும் போச்சு உள்ள கண்ணால அதிமுகவோட பிரச்சனைகள் மிக பெருசாகி நீங்க தோல்வி காரணம் வந்துருச்சு. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாருமே அதிமுக எதிரியா பார்க்கல. பழனிசாமி அவரும் என்ன துரத்திட்டாரு. பழனிசாமி எப்படியாச்சும் ஆட்சியில் கொண்டு வரக்கூடாது, அத்தனை வருஷம் கட்சி வச்சு பழனிசாமியை தோற்கடிக்க வேண்டும் இறங்கிட்டாங்க. அப்ப காரணம் என்ன? மேல சொன்ன மாதிரி நீங்க செல்ஃப் சென்டரா இருந்ததுதான். இப்படி பல அரசியல் காரணங்கள் இருக்கு. இப்ப மேல சொன்னா மிக முக்கியமான காரணங்கள். இந்த அரசியல் காரணங்கள்லாம் நீங்க ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியா இருந்தும் அதை சரியாக முடிவெடுக்க தவறுனால இந்த விளைவுகள் தான். எதுவுமே அதிமுகவோட குறைபாடு கிடையாது, எல்லாமே உங்களுக்கு தலைமையை ரிஃப்ளெக்ட் பண்ண அந்த குறைபாடு தான். அதனாலதான் அதிமுக இந்த தடவை இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு மிகப்பெரிய படுதோல்வியை சந்திச்சிருக்குது. இனிமேல் நீங்க என்ன செய்ய போறீங்கிறத பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம்.